மகாநதி சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் காவேரி இருந்துட்டு விஜயை விட்டு பிரிய போகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் இருந்துட்டு காவேரி பாட்டி சொன்னதுனால தான் ரொம்பவே மனசுடைஞ்சி இங்கேருந்து போயிருக்கா. அதனால தான் அவன் முகமே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வெண்ணிலா இருந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் போகிறாங்க, என்ன வெண்ணிலா இங்கே உட்காந்துட்ருக்க, இல்லை திடீர்னு அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்தது, அதனால தான் எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்குது. உங்கள் மாமா வந்துட்டார், அவர் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நீ தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண சொல்லலை. காலையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. சென்னையிலே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கலாம் போல இருக்குது. என்னால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் விஜய் தூக்கம் வரலையா? இல்லை காவேரி இங்கேருந்து போனபோது ரொம்பவே மனசுடைஞ்சு போனா, வேறு மாதிரி ஒரு காவேரியாக திரும்ப போனா. அதனால தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையில்ல, அதனால் ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதை நினச்சா வருத்தப்படாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் எதுவுமே நடக்காத மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வெண்ணிலா இருந்துட்டு குமரன் கிட்ட நம்ம பசுபதியை பார்க்க போகலாமாம்மா, அதே மாதிரி நான் கொடைக்கானலில் போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ணலான் இருக்கேன். நீங்கள் தான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரணும். ஏன்னா நான் ஒரு வாரம் படாத கஷ்டப்பட்டுட்டேன், அதனால் நான் தனியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாரதா கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. நேராக ஜெயிலுக்கு போயிட்டு பசுபதி கிட்ட காவேரி வந்து சவால் விடுறாங்க. பசுபதியும் காவேரி கிட்ட சவால் விடுறாங்க. அடுத்ததாக நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம குமரன் கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. காவேரி இருந்தால் அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க ப்ளீஸுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், சாரி விஜய், நான் வீட்டில் இல்லை, நிவின் கூட இருக்கேன். அதே மாதிரி காவேரி வீட்டில் இருக்க மாட்டா, இந்நேரம் கொடைக்கானலுக்கு கிளம்பியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.